ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் ஸ்பீடில் போகுது. இந்த ஸ்பீடை வந்து எவ்வளோ தூரத்தில் போகும் அது மாதிரியான சம்மு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு தொடர்வண்டி 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடம் தாமதமாக சென்று சேரும். ஆனால் அவ்வண்டி மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடம் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் கடக்க வேண்டிய தூரம் என்ன? அதாவது என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயுமே போக வேண்டிய இடத்துக்கு 15 நிமிஷம் லேட்டாக போகுது. அதே ட்ரெயின் 85 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் 4 நிமிஷம் லேட்டாக போகுது. சரிங்களா? இதில் எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 60 கிலோமீட்டர், அதை எழுதிக்கிட்டோம். இன்ட்டு ரெண்டாவது எந்த ஸ்பீடு? 85. சரிங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25. ஃபஸ்ட்டு என்ன எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 60 கிலோமீட்டர் வேகம் இன்ட்டு 85, அதாவது 85 கிலோமீட்டர் வேகம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 25. கீழே எழுதிக்கிட்டோமா? முடிஞ்சு போச்சு. இப்போது நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நிமிஷம் லேட்டாக போகுது? ஃபஸ்ட்டு வந்து 15 நிமிஷம் லேட்டாக போகுது. சரிங்களா? செகண்ட் டைமு 4 நிமிஷம் லேட்டாக போகுது. அப்போது இந்த 15 நிமிஷம் ரெண்டுமே லேட்டாக தான் போகுது. அதனால் இந்த 15 நிமிஷத்தில் இந்த 4 நிமிஷத்தை கழிச்சிட்டோம்னா 11 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60. அப்போ வந்து இந்த 60 கீழே எடுத்துக்கிறோம். இப்போது ட்ரெயின் ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அடுத்து 85 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 25 இன்ட்டு ரெண்டு சைடுமே லேட்டாக தான் போகுது எந்த ஸ்பீடில் போனாலுமே. அப்போது 15 மைனஸ் 4 11ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓவராலாக ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 60ன்னு எடுத்துக்கிட்டோமா? 60ன்னு எடுக்கும்போது இந்த 60ம் இந்த 60 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இது அடிக்கிறோம். 5 5 25, 1 5 5, பேலன்ஸ் 3, 7 5 35. இங்கே 17 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 11 இருக்குது. இப்போது 17 × 11 டிவைடட் பை 5. இப்போ 17ஐயும் 11ஐயும் பெருக்கும்போது 187 டிவைடட் பை 5. இப்போ இதே அடிக்கிறோம். 1 5 5, இங்கே அதே மாதிரி 3 5 5, பேலன்ஸ் 3 37, 7 5 35 புள்ளி வச்சுருவோம். ஏன்னா மீதி பேலன்ஸ் 2க்கு 2 போகாது, ஒரு 0 சேர்த்துக்கிறோம், புள்ளி வச்சு 20. அப்போது 4 5 20. இதுதான் ஆன்சரு. இப்போ ஆன்சர்னால் 37.4 கிலோமீட்டர். சரிங்களா? இதுதான் அந்த ட்ரெயின் கடக்க வேண்டிய தூரம். புரிஞ்சிச்சா?